பாஜகவுக்கு என்ன தேவை இருக்கிறது மகாராஷ்டிராவில் போய் அங்க உள்ள மக்களின் மத்தியில ஒரு டிவிசிவான ஒரு பாலிடிக்ஸை ஏற்படுத்துறதுக்கு? மகாராஷ்டிரியன்ஸ் ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரிய மொழியை மராத்தி மொழியை அவர்களுடைய தாய்மொழியை அவ்வளவு ஒரு வீரியத்துடன் அதற்கு எதிராக யார் வந்தாலும் எதிர்க்கக்கூடியவர்கள். அன்றைய சிவசேனாவினுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த சிவசேனாவினுடைய ஒட்டுமொத்த மும்பைக்கர்ஸும் ஒட்டுமொத்தமான மகாராஷ்டிரியன்ஸையும் கட்டுக்குள் வைத்திருந்தவர் அன்றைய தலைவர் அவர்கள். ஸோ அதற்கு மிக நேர் எதிராக இன்றைக்கு ராஜ் தாக்கரே அவர்கள், உத்தவ் தாக்கரே அவர்கள் எல்லாருமே சிவசேனா அன்றைய பாதையில் இருந்து இன்றைக்கு ஒரு நார்மலாக சமூக நீரோட்டத்துடன் கலந்த ஒரு பார்வையாக இன்றைக்கு அவர்களுடைய கட்சியை முன்னெடுத்து செல்லுங்கும் போது இன்றைக்கு அதே ஒரு நெருப்பை பத்த வைத்துட்டு வந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். இது அவருக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு தேவையில்லாத ஒரு முகாந்திரம். ஏன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இனத்தையோ மொழியையோ அழிக்கணும் அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் ஒட்டுமொத்தமாக ஒரு மொழியை அழித்து விட்டால் ஒரு இனக்குழுவை அழித்து விடலாம்ங்கிறது வரலாறு பல்வேறு தேசங்கள்ல நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு தமிழுக்கு எதிராக இங்க சமஸ்கிருதத்தை ஊக்குவிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழை மழுங்கடிக்க செய்ய வேண்டும், சமஸ்கிருதத்தை புகுத்த வேண்டும். அப்போ தமிழனுடைய ஒரு இனத்தையும் ஒரு வரலாற்றையும் ஒரு கல்ச்சரை ஹெரிட்டேஜை அழித்து விடலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய நீண்ட நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். அது தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் அது எடுபடாம போனதற்கு மிக முக்கியமான காரணமாக இங்க தமிழை ஒரு மிக முக்கிய மொழி மட்டும் சார்ந்த ஒரு நிகழ்வாக அல்லாமல் தங்களுடைய உயிருடன் கலந்த ஒரு ஆத்மாவாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை இருங்கிறதுனால தான் இன்றைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இப்போ படங்கள் கூட அவ்வளவு வெகுவாக கொண்டாடப்படுகிறது.